வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பவித்ரா. சென்னை நொளம்பூர் அருகே வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் போலீசார் ஒருவரை கைது செஞ்சிருக்காங்க. முகப்பேர் பகுதியில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சுவாமி தெருவில் வசிக்கக்கூடியவர்தான் ஜமீலா. ஜமீலாவின் உறவினரான பிரபாகரன் என்பவரிடம் நேற்று சில இளைஞர்கள் போதையில் தகராறில் ஈடுபட்டதோடு அவரை தாக்கி கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க. பின்னர் ஜமீலா வீட்டின் மீது 4 பேர் சேர்ந்த கும்பல் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியிருக்காங்க. இந்த நிலையில இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முகப்பேறு பகுதியை சேர்ந்த இளைஞர் மார்டின் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்ததில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 3 இளைஞர்கள் தலைமறைவாகி இருக்கக்கூடியதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில போலீசார் மேலும் 3 இளைஞர்களையும் தீவிரமாக தேடி வராங்க. நடப்பாண்டில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் 62 லட்சம் சொத்து மதிப்புடன் முதலிடம் வகித்து வரார். இதில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஒரே நாளில் 15 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்ததே இவருடைய சொத்து மதிப்பு உயர காரணம் எனவும் கூறப்பட்டு வருது. மேலும் கூகுள் நிறுவனர்களின் ஒருவரான லேரி பேட்ஜ் 22 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புகளோடு 2வது இடத்திலும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமூக நீதி குறித்து தெரியாத ஒரு நபர் பெரியாரா என்று தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருக்கார். ஈரோடு தாவேகா பிரச்சாரத்தில் பேசிய அவர், பெரியார் போன்ற ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை என்றும் இனி வருங்காலத்தில் உருவாகப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் திமுக இளைஞரணியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே இளைஞர்கள் என்றும் அவர் விமர்சனங்கள் செய்திருக்கார். ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி அங்க, ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது? இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யார் இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யார் இங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்னே ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு. இங்க ஒரே பெரியார், இங்க ஒரே அம்பேத்கர், இங்க ஒரே காமராஜர், ஒரே தீரன் சின்னமலை, ஒரே பொல்லாதவர்கள்.
இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். இன்று ஈரோடு தாவேகா பிரச்சாரத்தில் பேசிய தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் அவர்கள் தமிழகத்தை ஆளப்போவது விஜய்தான் என்று குறிப்பிட்டிருக்கார். மேலும் தந்தை பெரியார் குறிப்பிட்டது போல ஒரு நல்ல தலைமை உருவாக வேண்டும் என்றும் அது தற்போது நிறைவேறி உள்ளதாகவும் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெற்றி பெற போகிறான் சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள். இன்று ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் வாகனத்தில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்தார். அப்போ கூட்டத்தின் நடுவே இருந்த ஒரு தொண்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தூணின் மீது ஏறி நின்றிருக்காரு. இதை பார்த்த விஜய் கீழே இறங்குமாறு அவருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்காரு. அந்த நபர் கீழே இறங்காம மேலே நின்றபடியே பிளையிங் கிஸ் கொடுப்பதை பார்த்த விஜய் கீழே இறங்கினா நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அந்த நபர் கீழே இறங்கியதும் தாவேகா தலைவர் விஜய் அந்த நபரை நோக்கி முத்தம் கொடுத்திருக்காரு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.